நீ நான் காதல் சீரியலில் இனிய எபிசோடில் வந்து நம்ம ராகவ் என்னதான் அபியை அவாய்ட் பண்ணிட்டு போனாலும் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக அபி இருக்கிற இடத்துக்கே வந்து சேர்ந்துடுறாப்புல நம்ம ராகவ். ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு மால் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாலுக்கு வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அபி ஒரு மீட்டிங்க்காக வந்திருக்காங்க. அதே மாலுக்கு நம்ம ராகவும் மீட்டிங்க்காக வந்திருக்காங்க. ஸோ ராகவ் அபியை பார்த்துட்றாப்புல. அதே டைமில் அபியும் ராகவை பார்த்துட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவ்கிட்ட போய் பேசுகிறாங்க. இப்போ தான் நம்ம ராகவ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மூடில் தானே இருக்கிறாப்புல. அபி மேலே நல்ல அபிப்பிராயத்தில் வேலையாக இருக்கிறாப்புல. அது மட்டும் இல்லை அபியை வந்து விரும்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் அவாய்ட் பண்ணி பார்க்குறாரு, ஆனால் முடியல. சரி வாங்க நம்ம 2 பேருமே லிஃப்ட்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போயிட்டு தனியாக இருக்கிற ஒரு லிஃப்ட்டில் ஏறுறாங்க. அந்த லிஃப்ட்டு என்னடானா கொஞ்சம் தூரம் போய் அப்படியே நின்றுடுது. ஸோ எவ்வளோ தட்டியும் பார்த்து ஓப்பன் ஆகலை. அதுக்கப்புறம் எப்படியோ அங்கே இருக்கிற செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட்டில் 2 பேர் மாட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடுது. ஸோ மேனேஜரும் வந்துடுறாப்புல, லிஃப்ட்டை ரிப்பேர் பண்ணுறவரும் வந்துடுறாப்புல. ஸோ பார்த்துட்டு எப்படியும் 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 2 நாள் எப்படிப்பா இவங்க 2 பேரும் உள்ளார இருப்பாங்க. ஸோ இப்போ லிஃப்ட்டுக்குள்ளே வழக்கமாக சீரியல் படம் அப்படின்னா ஹீரோ ஹீரோயின் லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டாங்கன்னா என்னெல்லாம் நடக்கும், ஒரே ரொமான்ஸாக நடக்கும் இல்லையா. ஸோ அதுதாங்க இங்கேயும் நடக்க ஆரம்பிக்குது. அதே டைமில் அபி நேரமாகியும் வீட்டுக்கு வராததுனால இங்கே அபியோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அபிக்கு ஃபோன் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் லிஃப்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகவோட ஃபோனுக்கும் சிக்னல் இல்லை, அபியோட ஃபோனுக்கும் சிக்னலே இல்லை. ஸோ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இவங்க 2 பேரும் முழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே அபியோட வீட்டிலேருந்து நேராக அபியோட அக்கா அணுவுக்கே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அணுவும் பொட்டிக்கில் வந்து தேடி பார்க்குறாங்க. இங்கே அபி இல்லை, அவள் எப்பயோ கிளம்பிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதாங்க இன்னிய எபிசோடில் நடந்திருக்கு. ஆக மொத்தத்தில் நம்ம ராகவ் அபி இப்போ லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி நாளைக்கு பார்க்கலாம்.